எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எங்கேயுமே ட்ரிப் போக முடியாமல் இருந்துச்சு. அதனால் ஏதாவது ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சென்னையை பிளான் பண்ணோம். பட் பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, சென்னை ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவம் நடந்துச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை போயிட்டு அங்கே என்னென்ன பட்ஜெட்லாம் ஆச்சு அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடிட்டு கோரஸாக போனோம். போகிற அந்த பாட்டு சந்தோஷத்தில் சாப்பிட்றத மறந்துட்டோம். அதனால் சாப்பிட்றதுக்கு நான் வெளியே போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக ட்ரெயினும் வந்துருச்சு. கொஞ்சம் அவசரமாக ஹரிபரியாக தான் போய் ட்ரெயின் ஏறி ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகிட்டு கண்ணை மூடினோம். கண்ணை திறந்ததுமே சென்னை வந்துருச்சு. அவ்வளோதான். அப்புறம் சென்னை அப்படியே ஒரு செல்ஃபி கேமராவில் அப்படியே ஒரு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பைக்கில் போகலாம், பைக்கில் தான் சுற்றி பார்க்க போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்டை பார்த்து மீட் பண்ணிவிட்டு பைக்கை வாங்கிட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அது ஏன் கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் மினி விலாகில் உங்களுக்கு சொல்கிறோம். ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் A to Bயில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். மசால் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு 2 பூரி சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக பாப்பாவுக்கு ஸ்ட்ரோலர் கொண்டு போயிருந்தோம். ஏன்னா பாப்பாவை வந்து எந்நேரமும் தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் பாப்பாவுக்கு ஸ்ட்ரோலர் கொண்டு போயிட்டு அதில் வச்சுருந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோம். பட்ஜெட் ஒரு 8000 வந்துருச்சு. பைக்கில் போனால கொஞ்சம் சேவ் ஆச்சு. என்னென்னலாம் செலவாச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்கிறேன். மெதுவாக முடிச்சுட்டு அப்படியே பைக்கில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்படியே பாப்பாவையும் தூக்கிட்டு அப்படியே போனோம். போகிற வழியில் வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, சென்னையிலேயும் வெயில் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சோம். போக போக அப்படியே வெயில் சூடாகி சீட்டிலேருந்து எல்லாம் சூடாகி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பைக்கில் போகிறது. பேசாமல் டாக்ஸியில் போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக தோணுனது என்ன அப்படின்னா, பைக்கில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம டாக்ஸியில் கேபில் போகிறது வந்து ரொம்பவே கொஞ்சம் சிரமம் இந்த டிராஃபிக்கில். அதனால் பைக்கில் போகிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரைடே காலையில் 10 o'clock வண்டலூர் ஜூ போகணும்னு நினச்சோம். பட் பார்த்தோன்னா கடைசியாக 1 மணிக்கு போக வேண்டியதாக போச்சு. அதுக்கும் சில காரணம் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன் மினி பிளாகில் உங்களுக்கு. அப்படியே போயிட்டு டிக்கெட் கவுண்ட்ரு போனோம். டிக்கெட் கவுண்ட்ரு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு 200ன்னு சொல்லியிருந்தாங்க. அடல்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு எவ்வளோன்னு தெரில சரியாக. 200ன்னு சொன்னாங்க. பே பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் போனோம். சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருந்துச்சு. அதனால் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போனோம். போயிட்டு ஃபஸ்ட்டு குரங்கு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்படியே சில அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப க்யூரியாசிட்டியாக போகிறது மாதிரி இருப்பீங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அதனால் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். கரடி, சிங்கம், புலி எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அங்கே பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் அங்கே உள்ள கார்லாம் கொடுக்குறாங்க. கார்னால் அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு கார் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் சூஸ் பண்ணாமல் நடந்தே போகலான்னு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நடந்து போனீங்க அப்படின்னா அந்த வெயில் காலத்தில் நடந்து போகும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. அதுவும் அந்த வெயிலில் நடக்கிறது ரொம்பவே சிரமந்தான். அப்புறம் எப்படியும் நடந்து போயிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 1 மணிக்கு போனோம். ஏன்னா 4:35க்குலாம் ஜூ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 4 o'clockலாம் நாங்கள் ரிட்டன் வர மாதிரி ஆயிடுச்சு. அவசர அவசரமாக போன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு நடுவில் பாப்பாவுக்கு வர பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு இடத்துல உட்காந்து பாப்பாவுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அது உட்காந்து ஃபுட்டை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்புறம் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் சின்ன சின்ன சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு மினி விலாகில் சின்ன சின்ன இதாக போட்டு காமிக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக இங்கே நான் சொல்ல வேண்டியது, நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே க்ளீனாக வச்சுருந்தாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலு, பிஸ்கட் பாக்கெட்டு, இந்த மாதிரி கவர்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் மேபி அவங்களுடைய வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறதுனால ஒரு அடையாளம் வச்சு அதை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக
லைன் சஃபாரின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. அதாவது சிங்கத்தை பார்க்குறதுக்கு மட்டும் வேனில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு ஒரு இது கண்டக்ட் பண்ணாங்க. சரி அப்படின்ட்டு ரொம்ப அவசர அவசரமாக வந்தோம். ஏன்னா 4 மணிக்கு அவங்க ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. 4 மணிக்கு எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு மற்றதை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, சிங்கத்தையாவது ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அது மிஸ் ஆயிரும் தான் நினச்சி போனோம். பட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆள் வர வரைக்கும் கொஞ்சம் அந்த நாள் ஏதோ லக்கியாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் போனதுமே அதுக்கு ஒரு 150 பே பண்ணிவிட்டு, ஒரு ஆளுக்கு 150 பே பண்ணிவிட்டு அப்படியே ஏறி உட்காந்தோம். நாங்கள் டோட்டலாக 3 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே அதாவது தேர்ஸ்டே நைட்டே போயிட்டு ஃப்ரைடே ஃபுல்லாக அங்கே பார்த்துட்டு, சாட்டர்டேவும் பார்த்துட்டு, சண்டேவும் பார்த்துட்டு, நல்லா டைம் எடுத்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பிளான் போட்டிருந்தோம். பட் அங்கே போனதுமே ஒரு 75% பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மிஸ்மேட்ச் ஆச்சு. இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கடைசியாக நடந்த விஷயம் தான் ரொம்பவே ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். அதனால ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாமே இந்த டெக்னாலஜினால தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா, கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக அங்கே வந்து 2 ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். நம்ம எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு ஹெல்மெட் தான் அலௌடு இல்லை. ஒரு ஹெல்மெட்டு போட்டாலே போதும். பட் சென்னையை பொறுத்தளவுக்கு 2 பேருமே பின்னாடி உட்காந்து போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். இல்லைன்னா 1000 ருபீஸ் ஃபைனு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கேபில் போகிறீங்க அப்படின்னா ஓகே தான். பட் கொஞ்சம் செலவு அதிகமாகும். பைக்குங்கும்போது செலவை கொஞ்சம் குறைக்க முடியும் நம்ம. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பை இல்லாமல் நீங்கள் சென்னையில் வண்டி ஓட்டிடாதீங்க புதுசாக போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னா ஒரு யூ டர்ன் வருது அப்படின்னா நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா டிராஃபிக்கும் அப்படி இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்குலாம் அது பழக்கம். ஸ்பீடாக போகிறாங்க, எல்லாம் வராங்க. பட் நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக போகணும். இதெல்லாமே இருக்குது. கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் அந்த லைன் பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துட்டோம். ஏசி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து லைனை பார்த்துட்டு நல்லா வந்தோம். லைன் வியூ நல்லா இருந்துச்சு. ரொம்பவே பக்கத்தில் காமிச்சாங்க. ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்கும். அந்த 5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் லைன் பார்த்தோம். கடைசியாக பார்த்து முடித்து பைக்கில் வந்தோம். பைக்கில் வரும்போது எங்களுடைய செல்ஃபோன் 2 செல்ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. கண்டிப்பாக நாங்கள் தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரு செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு செல்ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் வீடியோவுக்கு 2 செல்லும் யூஸ் பண்ணனால கடைசியில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் அப்படியே அட்ரஸ் கேட்டு வர்றதுக்குள்ளாட்டி ஒரே பெரிய போராட்டமாகிருச்சு. கடைசியாக நாங்கள் 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நைட் 8:30க்கு தான் வந்து சேர்ந்தோம். ஆனால் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகும். 3 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அட்ரஸ் கேட்டு வர்றதுக்கு. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அப்புறம் எப்படியோ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலை பற்றி தனியாகவே ஒரு விளாக் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நைட்டே ஒரு பிளான் போட்டோம். அதாவது சன்ரைஸ் பார்க்கணும், பீச்சில் போய் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். சரி நம்ம தான் சீக்கிரமாக எந்திரிக்கிறோம். 4 மணிக்கு எந்திரிச்சு போனோம். 6 மணிக்கு எந்திரிச்சு போனால் கரெக்டாக இருக்கும். சன் வராதுன்னு நினச்சிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 5:45க்கெலாம் சன்ரைஸ் வந்துடுது. அது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரி ஓகே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சையாவது என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பூர்ணி வந்து அப்படியே பீச்சுக்கிட்ட போயிட்டு அப்படி இயற்கையாக இந்த படத்துலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு ஒரு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பீச்சுடைய என்விரான்மெண்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பீச் போங்க. ஆனால் வந்து அங்கே காலையில் டைம் போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஈவினிங் டைம் நல்லா இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஷாப்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எந்த கடையை வந்து சூஸ் பண்ணி நம்ம எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. யார்கிட்டையாவது கேட்டு போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கடை இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஈவினிங் டைம் பீச் போனப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டோம். ஐயோ, அந்த காலிஃப்ளவர் சில்லியை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. காலிஃப்ளவர் சில்லியில் ஒரு உப்பு இல்லை, அந்த மசாலா இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே காலிஃப்ளவரை ஏதோ மாவில் விட்டு எண்ணெயில் போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்படியே கீழே போட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் வச்சு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அது பார்த்தோம். அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு உருப்படியா நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து ரூ. 40 தான் சொன்னாங்க ஒரு கப்பு. அது ஓகே தான். அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து காலையில் எகெயின் ஏ டு பியில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா வேறு எந்த கடையும் நல்லா இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நம்ம சாப்பிட்ட கடை வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் மறுபடியும் அந்த பீச் போயிட்டு வந்துட்டு ஏ டு பியில் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூஸாக நாங்கள் லைட் ஹவுஸ் போனோம். இந்த லைட் ஹவுஸ் போன சம்பவம் அதை விட இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா டைம் பத்தாது. கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஒவ்வொரு கிளிப்பையும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் போனோம். லைட் ஹவுஸ்க்கு ஒரு ஆளுக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணாங்க. ஓகே தான். நாங்கள் போனதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் தான். ஏன்னா வியூ அப்படி இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். இந்த இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சின்ன சின்னதாக பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுதா, அப்படியே அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. பார்த்தோம். இந்த பூமி வந்து உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அங்கே லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படியே முடிச்சுட்டு லைட் ஹவுஸ் கீழே லிஃப்ட் இருந்துச்சு. லிஃப்ட்டில் தான் போனோம். லிஃப்ட்டில் தான் வந்தோம். கீழே வந்து அப்படியே கொஞ்சம் மரத்தடியில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்து எகெயின் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே போனோம். கடைசியாக நாங்கள் பிளான் பண்ணது இதுதான், நேஷ்னல் மியூசியம் இருக்கும். போயிட்டு என்ன பண்ணோன்னா, அங்கே மேஜிக் ஷோன்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பட் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது சாட்டர்டே தான். பட் ஈவினிங் 5 அண்ட் 7 2 டைம் போட்டிருந்தாங்க. டிக்கெட் ரேட் கேட்டோம். 500, 1000, 2000 அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக 2000 தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் முன்னாடி உங்களுக்கு கொடுப்பாங்க. 500லாம் கொடுத்தாங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் உட்கார வைப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அது ஓகேவாக இருக்கும்னு தெரில. அதனால் நாங்கள் அதுக்கு போகல. அதுக்கப்புறம் மியூசியத்துக்கு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வேணால் அது கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அப்புறம் மியூசியம் போனோம். மியூசியத்தில் நிறைய விஷயம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நான் சின்ன வயசில் மியூசியம் போயிருக்கேன் இந்த சென்னைக்கு. அப்போ வந்து நிறைய விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒரு சில விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் நிறைய பேருக்கு அது ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஹியூமன் இதை பற்றி ஆர்கன்ஸை பற்றிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை அது இல்லை. அது எனக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அன்றைக்கும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் மறுபடியும் ஒரு பீச்சுக்கு வந்தோம். மெரினா பீச்சுக்கு தான் வந்தோம். வந்துட்டு அப்படியே பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ தான் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் நாங்கள். மார்னிங் வந்து ஃபுட்டு சாப்பிடல. ஏன்னா மார்னிங் அந்தளவுக்கு ஷாப்லாம் இல்லை. ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த டைமாவது சண்டேவாவது எப்படியாவது சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெசன்ட் நகர் பீச் போனோம். அப்பையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ரூட் கொஞ்சம் அதிகம், லேட் ஆயிடுச்சு. தென் நாங்கள் பிளான் பண்ணது சண்டே பார்த்தீங்கன்னா பூர்ணியோட பர்த்டே. அதனால் சண்டேவாக நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். கொஞ்சம் பிளான் மாற்றிட்டு அங்கே அறுபடை முருகன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் அப்படியே நேராக எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிண்டி நேஷ்னல் பார்க் வந்தோம். இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் வண்டலூர் ஜூவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே எங்களுக்கு டிஸப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ளே அந்தளவுக்கு அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. தென் சும்மா ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் இருந்துச்சு. சின்ன சின்ன குரோக்கடைல், அப்புறம் ஆமை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக நாங்கள் பார்த்ததுலேயே இன்னொரு பெஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்னேக் பார்க் தான். இதுக்கும் டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. தனியாக டிக்கெட் இருக்குது. இது பார்த்தோம். இதில் நிறையா ஸ்னேக்ஸ் பாருங்களேன். இந்த ஸ்னேக்கெல்லாம் எப்படி அந்த மூமெண்ட் கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரியலாக பார்க்குறதுக்கு. அப்புறம் ஸ்னேக் பார்க் முடிச்சுட்டு வரும்போது ஏஆர்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சு பண்ணாங்க. உள்ளே போனோம். அதுக்கும் காஸ்ட் கம்மி தான். ஒரு ரூ. 30 என்னமோ தான். ரூ. 30 40 தான். காசு கம்மி தான். உள்ளே போனோம். சரி ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் அங்கே போனால் நம்ம மூஞ்சியவே கண்ணாடியில் காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு வந்தோம். இந்த விஆர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து நின்றுட்டு அந்த மூமெண்ட்டோடு பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை. அப்படியே ஏதோ கார்ட்டூன் இது மாதிரி
கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறது, கண்ணில் அதை மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து அப்படியே நாங்களே எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டோம். தென் கடைசி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டீ எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக நாங்கள் வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால் தான். இந்த மால் பேர் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டுனா ஸ்பென்சருக்கு அப்புறம் இது வந்து ஓல்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே பெருசு, மற்றதை விட நல்லாவே பெருசு. பட் சிட்டி சென்டர்லேருந்து இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய வந்ததுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே கொஞ்சம் காசு அதிகமாக இருந்துச்சு. ஸோ பூர்ணிக்கு ஒரு இது மட்டும் எடுத்தோம். அந்த கம்மல் இருக்கு இல்லையா, அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கேஎஃப்சி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் அங்கே ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அங்கே எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காஸ்ட் கொஞ்சம் ஹை தான். அது உங்களுக்கே தெரியும், மாலில் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அங்கே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கூகுள் மேப்பை நம்பி நான் சென்னை சென்ட்ரலுக்கு வழியை போட்டேன். ஏன்னா அங்கே தான் ட்ரெயின் ஏறுற மாதிரி இருந்துச்சு. சென்னை சென்ட்ரலுக்கு வழியை போட்டேன். நான் நார்மலாக சென்னை சென்ட்ரலில் தான் டைப் பண்ணேன். பட் அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் 8:30க்கு. நாங்கள் 8:30க்குள்ளே அங்கே ரீச் ஆகணும். நாங்கள் ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:25க்கு தான் ரீச் ஆனோம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப எங்களுக்கு லக்கி டே. ஏன்னா அன்றைக்கி 8:30க்கு ட்ரெயினை அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் வந்துச்சு. 5 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப லக்கி டே. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ்ஸில் தான் கடைசியாக வந்திருப்போம். ஒரு வழியாக அப்படியே ட்ரெயினில் நைட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் திருப்பூர் வரும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நிறையாவே சிரமமாக இருந்துச்சு. டிராஃபிக்கு, வெயில், இந்த கூகுள் மேப்பு வழி மாறுறது, இது எல்லாத்தையும் சமாளித்து கடைசியில் ஒரு வழியாக திருப்பூர் வந்து சேர்ந்துட்டு வீட்டு சாவி எடுத்து டோரை ஓப்பன் பண்ணதுமே தான் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு.